பாஜகவுக்கு டாட்டா காட்டுகிறாரா அண்ணாமலை? தனிக்கட்சி தொடங்க போவது உண்மையா? வார அரசியலின் அடுத்த பிளான் என்ன? அண்ணாமலை ஆர்மி வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, சிறுபான்மையின் ஓட்டுகள் எங்கள் பக்கம் இருக்கும் வரை நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்போம் என்று மார்த்தட்டி வந்த திமுக மண்ணை காவியுள்ளது. அதேபோல் கடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக 11.5% ஓட்டுகள் வாங்கியது. இந்த முறை 2.99% ஓட்டுகளை மட்டுமே வாங்கியுள்ளது. இதனால்தான் அண்ணாமலையை மீண்டும் பாஜக மாநில தலைவராக நியமிக்க வேண்டும். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து டெல்லி மேலிடத்திற்கு குரல் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜகவினால் அண்ணாமலைக்கு லாபம் இருக்கிறதோ இல்லையோ, அண்ணாமலையால் பாஜகவுக்கு பெரிய லாபம் இருக்கிறது. இதை டெல்லி மேலிடம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியில்லாமல் மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தாலும் வெற்றி கிடைக்காது. அண்ணாமலை என்ற ஒருவர் தமிழக பாஜகவில் இடம்பெற்று மக்களை சந்தித்து ஆதரவை கேட்டால் மட்டுமே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்காலம் உள்ளது. அப்படி இல்லை என்றால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் பாஜகவினால் காலூன்றவே முடியாது என்பதே அனைவரது கருத்தாக உள்ளது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாகவும் டெல்லிக்கு டாட்டா காட்டப் போவதாகவும் பலதரப்பட்ட போஸ்டர்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இந்த போஸ்டர்களில் உண்மைத்தன்மை உள்ளதா, இல்லை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு இதுபோன்ற செய்திகளை பரப்புகிறார்களா என்பது குறித்து கமலாலயத்தில் உள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலரை அணுகி கேட்டபோது அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். அது என்னவென்றால், அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜகவை பெரிய அளவில் வளர்க்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் நடைபயணம் சென்றார். மக்களிடத்தில் கட்சியை கொண்டு சேர்த்து பாஜகவுக்கு வாக்களித்தால் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று அவர் நேரடியாகவே மக்களிடத்தில் எடுத்துரைத்தார். அதனால்தான் 3% இருந்த பாஜக ஒரே தேர்தலில் 11.5% உயர்ந்தது. அண்ணாமலை மட்டும் தொடர்ந்து மாநில தலைவராக நீடித்திருந்தால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவுக்கு 15%க்கு மேல் ஓட்டுகள் கிடைத்திருக்கும். இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் டெல்லி மேலிடம் வட இந்திய மாநிலங்களைப் போன்று மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் செய்தாலே மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். அதன் விளைவுதான் இன்றைக்கு பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மேலும் அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜகவிலிருந்து விலக வேண்டும், தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மோடியின் பால் ஈர்க்கப்பட்டுதான் அவர் பாஜகவில் இணைந்தார். என்றாலும் கட்சியில் அவருக்கு சரியான பொறுப்புகள் கொடுக்கவில்லை என்பதுதான் அண்ணாமலைக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. மேலும் டெல்லி அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் ஆசைப்படவில்லை. தமிழ்நாட்டு அரசியலை நீடித்து தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும், தாமரையை மலர வேண்டும் என்பதில் மட்டுமே ஆர்வமாக உள்ளார். அதனால் அண்ணாமலைக்கு மீண்டும் தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கருத்தாக உள்ளது. அதே சமயம்தான் தன் எதிர்பார்த்த பொறுப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என்பதற்காக தனி கட்சியை தொடங்க வேண்டும் என்று அண்ணாமலை ஒருபோதும் முடிவெடுக்கவில்லை. அவரது ஆதரவாளராக இருக்கும் எங்களை போன்றவர்கள்தான் அவரது திறமையை பாஜக மேலிடம் வீணடிப்பதால் அவர் தனி கட்சி ஆரம்பித்து ஒரு மக்கள் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று தங்களது ஆதயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். காரணம், அண்ணாமலைக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஆதரவாளர் கூட்டம் உள்ளது. விஜய் போன்றவர்கள் சினிமா மூலம் ரசிகர்களை தங்கள் பக்கம் இழுத்துள்ளார்கள். ஆனால் அண்ணாமலை தனது அதிரணியான அரசியலால் ஏராளமான படித்த இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து வைத்துள்ளார். அவர் சொல்லாமலே அண்ணாமலை அன்பு கூட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். அந்த அளவுக்கு பலரும் அவரது ரசிகராகவும் இருக்கிறார்கள். அதுபோன்ற அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். அதற்காகத்தான் அவர்களாக ஒரு கட்சியின் பெயரை உருவாக்கி போஸ்டர்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த போஸ்டர்களுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவரை பொறுத்தவரை எனக்கு என்று ஒரு அன்பு கூட்டம் எதுவும் நீங்கள் நடத்த வேண்டாம், உங்களது வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் என்றுதான் அட்வைஸ் கொடுத்து வருகிறார். என்றாலும் அண்ணாமலையை டெல்லி பாஜக சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதினால்தான் அவருக்குரிய மரியாதை கொடுக்காத பாஜகவில் ஏன் அவர் இருக்க வேண்டும், தனி கட்சி தொடங்கி அவர் தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று தனது மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் என்று கூறும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழக அரசில் அவரை இறக்கிவிட்டால் விஜய் உதயநிதியை ஒரு வழி பண்ணிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அதிரடி தலைவர் அண்ணாமலை. அவர் தமிழக அரசியல் களத்தில் அடித்து ஆட வேண்டிய நேரமே இதுதான். ஆனால் பாஜகவுக்கு அது தெரியவில்லை. செயல்பாடே இல்லாமல் இருக்கும் நயினார் நாகேந்திரன் போன்றவர்களை மாநில தலைவராக்கியுள்ளார்கள். இதனால் பாஜகவுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. தோல்விக்கான காரணத்தை புரிந்து கொள்ளாமல் வெற்றி அரசியல் செய்து கொண்டு வருகிறார்கள். அண்ணாமலை இல்லாமல் டெல்லியிலிருந்து எத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தாலும் பாஜக ஒரு நாளும் வளராது. அதனால் உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டு அண்ணாமலை போன்றவர்களை வைத்து பாஜக தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இனிமேல் எல்லா காலத்திலும் தமிழ்நாட்டில் பாஜக 3% வாக்கு வங்கியுள்ள ஒரு கட்சியாகத்தான் இருக்கும். இதுபோன்ற செயல்பாடை பார்த்துதான் அண்ணாமலை தனது திறமையை வீணடிக்க வேண்டாம், தனக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை ஆர்மியை சார்ந்த நாங்கள் எல்லாம் அவருக்கு கோரிக்கை வைத்து வருகிறோம். என்றாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை இப்போது வரை பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற எந்த முடிவும் எடுக்கவில்லை. தனி கட்சி தொடங்க வேண்டும் என்றும் அவர் முடிவெடுக்கவில்லை. எங்களை போன்ற அவரது ஆதரவாளர்கள் தான் அவர் பாஜகவிலிருந்து வெளியே வர வேண்டும், தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களது விருப்பத்தை வெளியிட்டு வருகிறோம் என்று அண்ணாமலை ஆர்மியை சார்ந்தவர்கள்
வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்த செய்தி. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த விஜய் வைக்கப்பட்ட 4 கோரிக்கைகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இன்று டெல்லி சென்று பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார் விஜய். அப்போது ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதோடு 4 கோரிக்கைகளை தமிழ்நாடு சார்பில் பிரதமர் மோடியிடத்தில் வைத்துள்ளார் விஜய். அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்தை முதல் பாடலாக இடம்பெற செய்ய வேண்டும். அதற்கு உள்துறை அமைச்சகம் அனுமதி கொடுக்க வேண்டும். வான்வழி மையங்களை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். காவிரியில் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்காக பூமி பூஜை நடத்தப் போவதாக கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. இது காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கும் முற்றிலும் முரணான செயல்பாடு. அதனால் அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். அடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடத்தில் வைத்துள்ளார் விஜய். அவர்கள் இடையிலான இந்த சந்திப்பு 10 நிமிடம் மட்டுமே நடைபெற்றுள்ளது. பெரும்பாலும் பிரதமரை சந்திக்க செல்லும் மாநில முதலமைச்சர்கள் அரை மணி நேரம் வரை தங்களது கோரிக்கைகளை வைப்பார்கள். ஆனால் விஜய் 10 நிமிடத்திலேயே கோரிக்கைகளை வைத்துவிட்டதால் குறுகிய நேரத்தில் அவர்களது சந்திப்பு நிறைவடைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் பிரதமரை தமிழ்நாட்டில் இருந்து சந்திக்க சென்ற மு.க. ஸ்டாலின், எடப்பாடி போன்ற முதலமைச்சர்கள் 30 நிமிடம் 40 நிமிடம் என்ற டைம் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் விஜய் 10 நிமிடம் மட்டும் எடுத்துக் கொண்டது தமிழக அரசியல் வட்டாரங்களில் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. மோடி விஜய் இடையிலான சந்திப்பு இவ்வளவு சுருக்கமாக முடிந்தது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படி பிரதமரை சந்தித்துவிட்டு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்ற விஜயை மீடியாக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது பிரதமரிடத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள். அதற்கு விஜய் எந்த பதிலும் கொடுக்காமல் வணக்கம் என்று மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே சென்றுள்ளார். பெரும்பாலும் பிரதமரை சந்திக்கும் மாநில முதலமைச்சர்கள் மீடியாக்களை சந்திக்கும் போது தாங்கள் வைத்த கோரிக்கைகள் குறித்து கூறுவார்கள். ஆனால் விஜய் அது பற்றி எதுவும் சொல்லாமல் முகத்தில் சிரிப்பு கூட இல்லாமல் நகர்ந்து சென்று விட்டதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது.